Hey people, நான் உங்க சஞ்சித் சந்துரு நம்ம பிரிசிலம் நெட் பேஜ்க்காக and this is my mother Nandini. So இன்னைக்கு நாங்க அடுத்த ரெசிபியா நாங்க என்ன எடுத்துட்டு வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா பிசிபலாபாத் செய்யலாம் தான். ஸோ இதுல வந்து நிறைய காய்கறி எல்லாம் போட்டு மீதி பேர் செய்வாங்க. பட் எங்க வீட்டுல வெறும் சின்ன வெங்காயமே போட்டு தான் நாங்க செய்வோம். அது ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்டா. பிரியாணியில எப்படி நாங்க பீஸ் தேடி சாப்பிட்றோமோ அந்த மாதிரி ஒரு வாய்க்கும் அந்த சின்ன வெங்காயம் வராதா அப்படின்னு வச்சு நாங்க டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவோம். ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ வெஜ்ஜா இருக்கட்டும் நான்வெஜ்ஜா இருக்கட்டும் எதா இருந்தாலுமே எங்களுக்கு ஃபுட்டுன்றது எல்லாமே ஒரே மாதிரி தான். ஸோ ரொம்ப ஆர்வமா நாங்கள் இன்னைக்கு சமைக்க வந்திருக்கோம். ஸோ நல்லா நெய் ஊற்றி தலை பிசிபலாபாத் செய்ய போறோம் இன்னைக்கு. ஸோ அதுக்கான ப்ராசஸ் தான். ஸோ அதுக்கு ஒரு பொடி அரைச்சி அதுக்கப்புறம் வேக வச்சு எல்லாத்தையும் தாளிச்சு கலந்து இதெல்லாம் தான் ப்ராசஸ். ஸோ இதை தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம். ஸோ இந்த டிஷ்ஷுக்கு நாங்கள் தேவையான பொருட்கள்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு ஆல்ரெடி. இது 1.5 அழகு பச்சரிசியும் 3/4 அழகு துவரம்பருப்பும் எடுத்துரு நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுவி வச்சிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம குக்கர்ல அதை வேக வச்சிருப்போம். நல்லா தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். ஏன்னா ரொம்ப கட்டியா இருக்கக்கூடாது. இது கொஞ்சம் தளன்னு இருந்ததுன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். அதனால இப்போ ஃபர்ஸ்ட் வேக வச்சுக்கிறோம். நம்ம குக்கர்ல இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தண்ணியை ஊற்றி உப்பு மஞ்சத்தூள் பெருங்காயம் அது மட்டும் போட்டு இது வேக வச்சா போதும். பருப்பு ஐட்டம்லாம் நீங்கள் வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா அதோட சத்து மொத்தமும் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை அப்படியே டைரெக்டாக போட்டு வேக வச்சிங்கன்னா அந்த ஸ்டீம்லேயே அதோட சத்து எல்லாம் போயிடும். அதனால 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை வேக வைக்க போகிறோம். இதில் நான் 5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இது 6வது டம்ளர் தண்ணி. மொத்தம் இதுக்கு இவ்வளோ அளவு தண்ணி எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சத்தூள், உப்பு ஓரளவுக்கு திட்டமாக இதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அப்போ அது சாதத்தோட கொஞ்சம் இதுவாக வரும். இதை நல்லா கலரிட்டு வேக வச்சு இப்போ இதை நம்ம ஹை ஃப்ளேமில் கொஞ்ச நேரம் வச்சுட்டு அப்புறம் ஸ்லோ பண்ணி வைக்க போகிறோம். கொஞ்சம் வெயில் அழகாக நல்லா வெந்து வரும். இப்போ நம்ம பிசிபலாபாத்துக்கு பொடி அரைச்சிக்க போகிறோம். ஸோ சாம்பார் பொடி யூஸ்வலாக செய்கிற மாதிரி இல்லாமல் இதுக்கு கொஞ்சம் வேறு இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு நம்ம அரைச்சி டைரெக்டாக ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதை வாங்க அரைச்சிக்கலாம். ஸோ இதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு பேனில் ட்ரையாக அரைக்க போகிறதில்ல, கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கணும். 1 டைம் யூஸ்ன்றதுனால ஸ்டோர் பண்ணுறோம்னா எண்ணெய்லாம் ஊற்றக்கூடாது. ஆமாம். ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, சோம்பு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், ரெண்டும் சேர்த்து எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பிளாக் பெப்பர் 2 டீஸ்பூன், டீஸ்பூனில் 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் இன்னும் காரம் நல்லா வரும். காஞ்ச மிளகா ஒரு 8 போட்டிருக்கோம். ஸோ அதையும் எடுத்து வச்சுட்டு ஸோ ஃபஸ்ட்டு இதை வறுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இது லைட்டாக அந்த ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்தாச்சு. ஸோ வாசனை நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து தேங்காவும் கருவேப்பிலையும் எடுத்துருக்கோம். இப்போ பாருங்க, இதுதான் அளவு. இந்த அளவுக்கு தேங்காவும் கருவேப்பிலையும் சேர்த்துக்க போகிறோம். இப்போ ஸோ இது நல்லா லோ ஃப்ளேமில் வறுத்தாச்சு. ரொம்பலாம் வறுக்க தேவையில்லை. ஏன்னா இப்போ வந்து நம்ம இதை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சுட்டு பவுடராக அரைச்சிட்டு அதை வந்து இந்த பிசிபலாபாத்தில் சேர்க்க போகிறோம். ஸோ இதை ஆஃப் பண்ணிட்டு இப்போ இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. நம்ம மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பொடியை அரைச்சி வச்சுக்கணும்.
இந்த பொடி ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு அரைச்சிருக்கோம். இதை நம்ம எல்லாம் சேர்க்கும் போது சேர்க்கணும். இப்போ நம்ம வதக்குறதெல்லாம் ரெடி பண்ணிடலாம். இதுலேயே தான் நம்ம செய்ய போகிறோம். அதனால நான் இதுலேயே தாளிக்கிறதெல்லாம் தாளிக்க போகிறோம். இப்போ இதுக்கு வந்து நல்லா 3 ஸ்பூன் நெய் போடுறேன். இப்போ எண்ணெயும் கூட சேர்க்க போகிறேன். திறக்க சொல்லி கொடுத்தா தப்பாக போயிடுச்சு. நிறைய ஊற்றிட்டேன். இல்லை ஒரு ஸ்டைலாக ஊற்றுவேன்னு பார்த்தா இதில் இப்போ நம்ம கடுகு ஆட் பண்ணிச்சு. சீரகம் கொஞ்சம், வெந்தயம் கொஞ்சம், காஞ்ச மிளகாய் போடணும். 3 காஞ்ச மிளகாய் சேர்க்க போகிறேன். இதில் இப்போ இது பொரிக்கிட்டோம் ஆட் பண்ணிடுவோம். கடுகு பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலையும் வெங்காயமும் ஆட் பண்ணும். மீதி பேர்லாம் ரெசிபியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 to 12 சின்ன வெங்காயம் போடுங்க போதும் அப்படின்வாங்க. பட் எங்கள் வீட்டில் அப்படி இல்லை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிரியாணியில் பீஸ் வச்சு சாப்பிட்ற மாதிரி நாங்கள் வந்து சின்ன வெங்காயம் நிறைய வச்சு சாப்பிடுவோம். இது ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சேர்க்க முடியுமோ நிறைய சேர்த்து நாங்கள் செய்கிறோம். இது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் காய்கறி மீதி எதுவுமே நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை. அது போட்டிங்கன்னா ரொம்ப அந்த கல்யாணத்தில் வைக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி வீட்டில் நார்மலாக செய்யும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக இருக்கும் செய்கிறதுக்கு. வெறும் சின்ன வெங்காயம் உரிச்சா போதும். கேரட்டு, பீன்ஸு, அதுக்கப்புறமா கத்திரிக்காய், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு நிறைய போடுவாங்க. எல்லாம் நம்ம இவ்வளோதான் இன்றைக்கி போட்டு செய்ய போகிறோம். ஸோ இதை தான் செஞ்சிடணும். இது ரொம்ப வதங்க விடாதீங்க. ஓரளவுக்கு வதங்கினோடனே இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். இதில் இந்த பாத்திரம் பேசிக்கலி என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லா அடிகனமான கேஸ்ட் அயர்ன் பேனு. ஸோ நீங்கள் ஆன்லைன்லேயே தேடி பாருங்கள். இது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு கோட்டிங் கொடுத்தா மாதிரி இருக்கும். ஸோ அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லாமல் அயன்னு ஸோ இந்த மாதிரி கோட்டிங் போட்டு கொடுத்துருப்பாங்க. இது நல்ல ஹெவி பாட்டம். ஸோ அதனால் நீங்கள் வதக்க இதுக்கெல்லாம் ரொம்ப நேரம் குக் பண்ணுற ப்ராசஸ்க்கு இதுக்கெல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். பிரியாணி சேர்த்து கூட ரொம்ப நல்லாயிருக்கும் அவுட்புட். ஸோ இதை தான் நான் வந்து ரொம்ப நாள் எனக்கு ஆசையாக இருக்குதுன்னு சேர்த்து வச்சு என்னோடய ட்ரீம் போர்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, விஷன் போர்டு. ஸோ விஷன் போர்டில் நான் வந்து இதை ஃபோட்டோலாம் ஒட்டி வச்சு நான் எப்படியோ பார்த்து எடுத்து நான் இதை வாங்கிட்டேன். எனக்கு ரொம்பவே ஹாப்பி. ஸோ அதுதான் இந்த ப்ளூ கலர் பேன். அதுவும் கலரும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இதில் தான் நான் என்ன ரெசிபி செய்கிறனோ எல்லாத்துக்கும் நான் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிப்பேன். எங்கள் அம்மாவோட எடுக்கிறது கிடையாது. இது இப்போ தக்காளியும் வதங்கிடுச்சு. நம்ம இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை சேர்க்க போகிறோம். இப்போதைக்கு இது வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு பார்த்துட்டு அப்புறமா மீதியை சேர்ப்பேன். இப்போ இது கூட இதை கொஞ்சம் வதக்கிட்டு இப்போ நம்ம புளிக்கரைசலை ஆட் பண்ண போகிறோம். புளிக்கரைசல் கொஞ்சம் கொதிச்ச அப்புறமா நம்ம வெந்த இதுவை சேர்க்குறோம். இது கூட புளிக்கரைசல் ஆட் பண்ணுவோம். இது புளி கொதிக்குது. இது கூட நம்ம வந்து இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்க்குறோம். டேஸ்ட் பண்ணி பார்த்தா அது கொஞ்சம் இது ஃப்ளேவர் கம்மியாக இருக்குது. அதனால நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடி எல்லாத்தையுமே ஆட் பண்ணாலே கரெக்டாக இருக்கும் போல. அதனால ஆட் பண்ணுறேன் நான். சரி, இப்போ இது ஸ்டீம் போயிடுச்சு. நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். நல்லா குழைய வெந்திருக்கணும். இது நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம இது பண்ண போகிறோம். மேஷ் பண்ணி விட போகிறோம் கொஞ்சமாக. எல்லாத்தையும் கலந்துட்டு இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க கிரேவி மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஆட் பண்ணிவிட்டு உப்பு
எல்லாம் காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து எது ஆட் பண்ணணுமோ இப்போ இதில் அதை போட்டுக்கணும். அப்படியே தூக்கி கொட்டிங்க. பெரிய ஆள் தான். பெரிய ஆள் சொன்னோன்னு எடுத்து போட்டுருவோம்ல 3 செகண்ட் ஆகும். அதான சரி இதுலையாவது போடும். சாமிக்கு கொஞ்சோண்டு தண்ணி கொடு. இதுக்கு இது பண்ணி தெரியும். இது நீங்கள் செஞ்சு வச்சப்புறமா கொஞ்சம் இறுகினே வரும். அதனால செய்யும் போது கொஞ்சம் தளராக செஞ்சு வச்சிட்டோம்னா எப்போ சாப்பிடுமோ ஹாட் பேக்கில் போட்டு வச்சிடணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்போ எடுக்கும் போது அதே கன்சிஸ்டன்சியோட நல்லாயிருக்கும். இப்போதான் அந்த கலரே வருது. மசாலா அடியில் இது நிறுத்திட்டேன். இதில் உப்பு பார்த்தா கொஞ்சம் கம்மியாக இருந்தது. தண்ணியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி நமக்கு தேவையான அளவு உப்பு இதில் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து இது வந்து முந்திரி பருப்பு தாளித்து நம்ம போட போகிறோம். இது ஒரு ஸ்பெஷல். இதுதான் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். நல்லாயிருக்கும் இது நீங்கள் ஆட் பண்ணிங்கனாலும். இது கூட கொஞ்சம் நல்லா நெய்யையும் ஆட் பண்ணுறோம். இந்த டிஷ்ஷுக்கெல்லாம் நெய் நல்லா ஆட் பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெய்யெல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ ஊற்றுறோமோ அது சூப்பராகவே இருக்கும். ஃபுல்லாகவே முந்திரி பருப்பு நெய்யில் தான் தாளிக்க போடும். இதை நிறுத்தி எவ்வளோ நேரம் ஆகுது. அப்பயும் இங்கே பாருங்கள் பபிள்ஸ் வருதா. இந்த பாத்திரத்தில் சூடு அவ்வளோ மண் பாத்திரம் மாதிரி சூடு வந்து நல்லா ரெசிஸ்ட் ஆகுது. அதனால் குக்கிங்க்கு ரொம்ப நல்லது, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம முந்திரி பருப்பு ஆட் பண்ணுறோம். முந்திரி பருப்பை கொஞ்சம் செவக்க வறுத்துட்டு இது கூட ஆட் பண்ணிடலாம். முந்திரி பருப்பு கொஞ்சம் செவக்க ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்லேயே நிறுத்திட்டிங்கன்னா தான், இல்லைன்னா கருகிடும் முந்திரி. நிறுத்திட்டேன். இந்த சூடுலேயே அது கொஞ்சம் இதுவாகும். நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ கொத்தமல்லியை கொஞ்சம் பொடியாக நறுக்கி இது மேலே ஆட் பண்ண போகிறோம். பிசிபெல்லாபாத் ரெடி. வாங்க சாப்பிடலாம். இப்போ பிசிபெல்லாபாத் ரெடி ஆயிடுச்சு. இதோட சாப்பிட்ற டெக்னிக் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இதுக்கு மேஜரா எப்பயுமே சாம்பார் சாதத்துக்கு உருளைக்கிழங்கு இதெல்லாம் செய்வாங்க. பட் பிசிபெல்லாபாத்துக்கு இது எதுவுமே பொருந்தாது. ஸோ நீங்க கல்யாணத்திலேயே பார்த்துருப்பீங்க, வச்சு சாப்பிடும் போதே கூட வந்து சிப்ஸ் வைப்பாங்க. ஸோ இதுக்கு முக்கியமான சைட் டிஷ்ஷே நீங்க பாத்தீங்கன்னா சிப்ஸும் காரா பூந்தியும் தான். காரா பூந்தி தான் ஃபர்ஸ்ட் மெயின் சைட் டிஷ்ஷு. ஸோ அது மேலே போட்டு சாப்பிடணும். ஸோ நல்லா சின்ன வெங்காயத்தோட முந்திரி பருப்பெல்லாம் சேர்த்து பிசிபெல்லாபாத்தை எடுத்து வச்சுட்டு கூட சைட் டிஷ்ஷுக்கு சிப்ஸும் பொட்டேட்டோ சிப்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. நல்லா சிப்ஸ் ஹைலைட்டு இந்த காரா பூந்தி தான். நல்லா வேர்க்கடலையோட இந்த காரா பூந்தியை மேலே போட்டு தூவி ஒரு வாய்க்கும் அந்த காரா பூந்தியோடு எடுத்து சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாம். இது செஞ்சு முடித்தோடனே சூடாக இதில் இருக்கும்போதே ஹாட் பேக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. அப்போ தான் எப்போ சாப்பிடும் போதும் அதே கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இந்த பாத்திரமே நல்லா சூடு தாங்கிறதுனால இதோட லிட்டு வெயிட்டே ரொம்ப இருக்குது. இது நீங்கள் எந்த சூடையும் வெளியில் அனுப்பாத. அதனால் இதையே போட்டு மூடி நாங்கள் வச்சுக்கிறோம். நம்ம இந்த பாத்திரத்தை பற்றி பேசுறத பார்த்து ப்ரொமோஷன் கொடுத்தாங்கன்னு நினச்சிக்கோங்க. அப்படியெல்லாம் யாரும் எதுவும் எங்களுக்கு கொடுக்கல. எங்களுக்கு பிடிச்சதால இதை வாங்கி நாங்கள் இதை செஞ்சு சொல்கிறோம். சொல்லுமா, உங்களுக்கு பிசிபெல்லாபாத் எவ்வளோ பிடிக்கும்?
கல்யாணத்துல எல்லாம் இது வைப்பாங்க. ஆனா கூச்சப்படாம 2வது தடவை வேணும்னு அந்த சேவாசங்களை கேட்டு வாங்கி சாப்பிடுவேன் நான். இது சுட சுட அவங்க பரிமாறி சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டா இருக்கும் அது. அதனால வீட்டுல அதே மாதிரி செஞ்சு சாப்பிடணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன். அதனால எப்ப செய்யும் போது அதை ஒரு ஸ்பெஷலா சாப்பிட்டுக்கிறது இது. ஸோ இப்போ வந்து நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். அந்த சின்ன வெங்காயம் தான் இருக்கிறதுலே ஹைலைட்டு. ஸோ வாய்க்கு வாய் அது வருமானு நாங்கள் தேடி சாப்பிடுவோம். அதுவும் இந்த காரபூந்தி போட்டு அந்த கன்சிஸ்டன்சி கொதிக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி இந்த வெயிலில் நாங்கள் செஞ்சு முடிச்சிட்டோம். ஸோ செஞ்சு முடிச்சு சாப்பிடும் போதே ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம பிரீசி லெமனேட் பேஜுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் நாங்கள் சந்திக்கிறோம். பாய். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சஞ்சய் சந்துரு. திஸ் இஸ் மை மதர் நந்தினி. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.